பரவாயில்ல சரிட்டியே. தங்கச்சி இப்படிதான் சில சமயத்துல சுருள் ராசமா சிரிப்பு காட்டும். நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. காத்தாமுத்து இந்த வந்துட்ட மாமா. மீனா 2 டம்ளர் காப்பி தண்ணி கொண்டு வா. இதான் உன் பதிலா? அப்ப என் பொண்ணை கட்டிக்க மாட்டியா? அவ 10ஆம் கிளாஸ் படிச்சது தப்பா? அது உங்களுக்கு தப்பு இல்லதான் மாமா. நான் எனக்கு பொஞ்சாதி தேடல, என் தங்கச்சிக்கு ஒரு அம்மாவை தேடுறேன். 4 எழுத்து படிச்சவ நாளைக்கு குழந்தைகிட்ட டர்ரு புருன்னானா அது உசுரே போற விஷயம் மாமா. அது அவளுக்கு தெரியாதா? அதுக்கு தெரியுமாமா. அது படிச்ச படிப்பு இருக்கே அது ஒத்து போக விடாது. என் கூட கோமணம் கட்டிட்டு அலைஞ்ச பசங்க கோணம் எழுத்து படிச்ச உடனே என்ன சிநேகிதன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுறானுங்க. கட்டிக்கிற வரைக்கும் சம்சாரம், கட்டிக்கிட்டா விவகாரம் மாமா. காத்தமுத்துக்கு கண்டறியதா பாத்தியா? ஏமா மன்னிச்சுங்க தாயே, கவனிக்கலாமா. சும்மா சொன்னேன்பா. சும்மா சொன்னாலும் சுருக்குன்னு சொல்றீங்களே. அந்த பொண்ணு யாரு என்னன்னு விவரம் கேட்டியா? கேட்கலாமா. உங்க வைத்தியத்துல உயிர் வந்துச்சு, நான் தெம்பு விட்டுறேன், தெம்பு வரட்டும், கால் வலுத்து எங்க போனாலும் போகட்டுமா. யாரும் இல்ல, நான் அனாதைன்னு அவ சொல்லிட்டா. பாவம், எதுக்குமா அது அனாதை ஆகணும்? முருகன் கிருபையில அதுக்கு யாராவது கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமே. அதுக்கு உயிர் கொடுத்த புண்ணியத்தால அந்த ஊமை பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமா. நான் வர்றேங்கம்மா. என்ன மனோ, காத்தமுத்து மலைக்க வச்சுட்டானா? பைபிள்ல சொன்னதெல்லாம் நாங்க கூட சொல்றதில்ல. இவ செய்யறானே கர்த்தர் முத்துன்ற பேர் தான் காத்தமுத்துவா மாறிடுச்சோ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.